யாகங்கள் ஹோமங்கள் செய்வதால் பொருள்கள் அழிகின்றனவே, இதனால் என்ன லாபங்கிற மாதிரியான கேள்வி. இதுவும் அவர் தான், மதிவாணர். அவர் தானே சார் மதிவாணர்? அதாவது ததீசி முனிவர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தவத்தில் 10,000 வருஷம் உட்காந்துருந்தார். தவம் பண்ணி பண்ணி அவருடைய முதுகெலும்பு வஜ்ரம் பாஞ்சிருக்கு. இந்திரனுக்கும் அசுரனுக்கும் சண்டை நடக்குது. எப்போ பாரு இந்திரன் தோத்து போறான். நாரதர்கிட்ட போனாங்க. நாரதரே நாங்கள் எப்போ பாரு தோத்து போயிருக்கிறோம், என்ன செய்யறதுன்னா நாரதர் சொன்னார், உங்கள்கிட்ட ஆயுதம் சரியா இல்லை. ததீசி முனிவர்கிட்ட போய் அவர் முதுகெலும்பை வாங்கு, வஜ்ரம் பாய்ந்த முதுகெலும்பை வச்சு ஒரு ஆயுதம் பண்ணு, வஜ்ராயுதம். அந்த வஜ்ராயுதத்தை நீ வீசினியானா அசுரன் சேர்த்து விடுவான. இவன் போய் கேட்குறான், சாமியார் முதுகெலும்பு கொஞ்சம் கொடுங்க. அவர் கொடுக்குறாரு. இவன் ஆயுதம் பண்ணா அசுரன் சேர்த்து விட்டான். இது சாமியாருடைய மகத்துவம். அப்பதான் அன்பை பத்தி பேசினேன். அன்பிலார் எல்லாம் தமக்குரிய, அன்புடையர் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்புள்ளவன் எலும்பு கூட லோகத்துக்கு பயன்படுதா, இந்தாப்பா வச்சுக்கோன. அன்புடையர் என்பும் உரியர் பிறர்க்கு. பிள்ளையார் யானை, எலும்பு தானே தந்தம். வேதவியாசர் கேட்கிறார், ஒரு நீதி நூல் மகாபாரதம் எழுதணும்னு. ஒற்றார் எழுதினார். உலகத்துக்கு பயன்படுத்தினா தந்தத்தையும் கொடுக்குறேன்னாரு பிள்ளையாரு. அதனால தான் அவருக்கு முதல் பூஜை இன்னைக்கும் முழு முதல் கடவுளாக ஆனார். அந்த மாதிரி ததீசி முனிவும் கொடுத்தான். செத்து போட்டான். முதுகெலும்பு போய் உயிரோடு இருக்க முடியுமா? ததீசி முனியுடைய மகன் வந்தான். இந்த தேவர்கள் அவங்க சுயநலத்துக்காக எங்க அப்பனை கொண்டு விட்டாங்க, இவங்களை அழிக்கிற பாருன்னு போய் காட்டில் உட்காந்து தவம் பண்ண. சிவபெருமான் வந்தார். என்னப்பா வேணும்? எங்க அப்பனை கொன்ற தேவர்கள் அழிய வேண்டும். அவன் கேட்ட வரோம். சிவன் கேட்டார, பாவி 1000 வருஷம் தவம் பண்ணியே நான் வந்துக்கிறேன், நல்ல வரைய தானே கேட்கிறா, ஏன்டா அழிக்கிற வர கேட்கிறேன். இல்ல, அந்த வரத்தை குத்த குடியில் நான் போயாடு. சிவபெருமான் சொன்னா, ஒரு செகண்டுக்கு கொடுக்குறேன், அதுக்கப்புறம் பாரு. சரின்னு ஒரு செகண்டு கொடுத்த உடனே இவன் தலையிலிருந்து கால் வரைக்கும் பத்தி ஏறிச்சு. சொன்னா, என்ன சிவபெருமான், தேவர்கள் அழிக்க சொன்னா என்ன அழிக்கிறியே? சிவபெருமான் சொன்னா, எல்லா தேவர்களும் உடம்புல இருக்கிறாங்கடான்னு. அதுதான் உண்மை. சூரியன் இங்கே இருக்கிறான். வாயு என்பவனுடைய மூச்சு, உடம்புல இருக்கிற நெருப்பு தான் அக்னி, உடம்புல இருக்கிற தண்ணி தான் வருண. உன் கையில் இருக்கிறானே 5 பேரில் அவன் தான் இந்திரன், உன் பாதத்தில் இருக்கிறானே அவன் பேர் தான் விஷ்ணு. அதனால தான் பெரியவங்களை காலில் வந்து கும்பிடுறது. இப்படி தலையிலிருந்து கால் வரைக்கும் 33 கோடி தேவர்களும் உடம்புல தாங்கிறாங்க. அப்ப யாகத்துல பொருள்களை போடுறது எதுக்காக தெரியுமா? உன் உடம்புல இருக்கிற தேவர்களுக்கு சக்தி கிடைக்கிறதுக்கு. அதுலயும் உன்னுடைய சுயநலம் தாங்குது. தேவர்கள் வெளியில இருக்கிற மாதிரி உன் உடம்புக்குள்ள இருக்கிறாங்க. யாகத்திலே போடப்படுகிற பொருள்களுடைய பலன் உனக்கு கிடைக்கிறது. இந்த உலகத்துல கோடி பேர் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் உன்னால துணி கொடுக்க முடியுமா? கோடி பேருக்கு உன்னால சாப்பாடு போட முடியுமா? அதனால அந்த நெருப்பு வழியாக இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் துணி கொடுக்கணும். நெருப்பு வழியா உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் சாப்பாடு கொடுக்குறேன். இதுதான் தத்துவம், யாகம் செய்யறதுடைய தத்துவம். இன்னைக்கு கூட ஆண்டாளுடைய திருப்பாவையில ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் பாட்டு, அதுல கடைசி வரி என்ன தெரியுமா? நெருப்பென்ன நெந்த நெடுமாலே, அழல் உருவானவன் அண்ணாமலை. இவ்வளவுதான் ரகசியம். சிவபெருமான் அழல் உருவாக நின்றார், அந்த நெடுமால் நெருப்பாக நின்றார். அப்போ தெய்வம் என்பது ஜோதி, தெய்வம் என்பது நெருப்பு. தமிழ்நாட்டில் ஒரு குழந்தை சாட்சி சொல்லிச்சு. அந்த சாட்சியம் பொய்யா இருக்க முடியாது. அந்த குழந்தைக்கு பேரு திருஞான சம்பந்தன்ற குழந்தை. அது தன்னுடைய கருத்தை ஒரு ஓலையில எழுதி தண்ணியில போடுச்சு. தண்ணியில இருந்து வந்தது. தன்னுடைய கருத்தை எழுதி நெருப்புல போடுச்சு. நெருப்புல வந்தது. அப்ப நெருப்பினை வென்று நீரினை வென்று வந்த திருஞான சம்பந்த குழந்தையினுடைய சாட்சியம் என்ன சொல்லுகிறது என்றால், வையம் கலி துயர் தீர்கவே. இந்த வையகத்தில் கலியினுடைய கொடுமை தீரணும்னா, இப்ப நம்ம இருக்கிறது கலியுகம். கலியுகத்தினுடைய கொடுமை தீர வேண்டும் என்றால் வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம் சூழ்க அரண் நாமமே. இவ்வளவுதான் ரகசியம். இந்த ஐயருங்கெல்லாம் நல்லா இருக்கட்டும். ஏன் அவருக்கு மற்றவனுக்கு பிடிக்காதான்னா அப்படி இல்லை, இவன் தானே யாகம் வளர்க்குறான். அதனால யாகம் வளர்க்கறதுக்காக அவன் நல்லா இருக்கட்டும் முதல்ல. அடுத்து சொன்னார் ஆனினம், பசுமாடு நல்லா இருக்கட்டும். ஏன் திருஞான சம்பந்தர் குதிரையை பிடிக்காதா, கழுதியை பிடிக்காதா? இந்த பசுமாடு தான்
யாகத்தில் போடுறதுக்கு கௌமியம் கொடுக்குது, நெய் கொடுக்குது, பாலை கொடுக்குது, தயிரை கொடுக்குது, வரட்டி கொடுக்குது. அதுக்காக பசுமாடு நல்லா இருக்கட்டும். அப்போ திருஞான சம்பந்தருடைய சாட்சியம் யாகங்களை ஆதரிக்கிறது. அதுக்காகவே பசுமாடும் ஆயிரம் நல்லா இருக்குன்னு சொல்லுது. மூணாவது ஔவையார் என்ன சொன்னாங்க? ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். படிக்கிறது வேற, ஓதுறது வேற. வேதம் ஓதுதல். அப்ப அவை பிராட்டி நமக்கு சொல்லி கொடுத்தது என்ன? வேதத்தை ஓது, அவ்வளவு வேணாம். சிலப்பதிகாரம் படி, மணிமேகலை படி. என்ன இருக்குது? அந்தணர்கள் வளர்த்த வேள்வி புகையின் நறுமணம் எங்கும் காற்றில் பரவி இருந்தது. இல்லாததை இலக்கியம் சொல்லுமா? அப்ப தமிழ்நாட்டில் யாகம் இருந்தது, ஹோமம் இருந்தது, 2500 வருஷத்துக்கு முன்னால இருந்தது. நம்முடைய இலக்கியங்கள் சார்ந்து சொல்கின்றன. அதுக்கு அடுத்து வரலாம். நம்ம ராஜா பேர் என்ன தெரியுமா? பல் யாகசாலை வேட்ட நெடுங்குடிவி பெருவழுதி. நம்ம ராஜா பேரு. எத்தனையோ யாகம் பண்ணானா, அவன் குடிமை வச்சிருந்தானா ராஜா. அதனால பல் யாகசாலை வேட்ட, வேட்டன்னா பண்ணினவன், யாகம் பண்ணினவன். நெடுங்குடுமி பெருவழுதி. அப்ப நம்ம ராஜா எல்லாம் யாகம் பண்ணி இருக்கிறான் ஒரு காலத்துல. அதுக்கு அடுத்து இல்லாத வார்த்தை மொழியில வராது. ஐயருங்க எப்படி மந்திரம் சொல்றாங்கன்னு உங்களுக்கு தெரியும். துண்டு போட்டு காதில் தான் ஓதணும் மந்திரம் எல்லாம், காயத்ரி மந்திரம் எல்லாம். அப்ப அது என்ன? மறைத்து சொல்லப்படுவது. அதனால தமிழ்ல என்ன தெரியுமா பேரு வேதத்துக்கு? மறை. உலகத்திலே இந்த மாதிரி ஒரு வார்த்தை எந்த மொழியிலையும் கிடையாது. மறைத்து சொல்லப்படுவதனால் அதற்கு பேரு மறை. வேதாரண்யங்கிட்ட திருமறைக்காடு, ஏன்னா வேதங்கள் புஸ்தகம் கடிச்ச இடம். வேதாரண்யம் வேதம் கடிச்ச இடம், காடு. எழுதக்கூடாது, காதுல சொல்லும். சொல்றதுக்கு என்ன பேரு? கிளத்தல். கிளவி, கிளத்தல். இப்ப தமிழ்ல வேதத்துக்கு என்ன தெரியுமா பேரு? எழுதா கிளவி. எழுதக்கூடாது, காதுல கிளக்கணும். எழுதா கிளவி. சதுர்வேதி மங்கலம் தமிழ்நாட்டில் எல்லா ஊர்லயும் இருக்கு. என்ன அர்த்தம்? சதுர்னா 4, ருக் யஜுர் சாம அதர்வனம், 4 வேதம். இப்ப சதுர் வேதத்தை எந்த ஐயரெல்லாம் மந்திரம் சொன்னானோ அவனுக்கு ராஜா கொடுத்த மானியங்குதே, அந்த ஊர் பேர் தான் சதுர்வேதி மங்கலம். யோசனை செய்து பார். அப்போ இந்த தமிழ்நாடு யாகத்துக்கும் ஹோமத்துக்கும் ஆதி வீடாக இருந்தது. இது எல்லாத்தோட பெரிய சாட்சி யாரு? மாணிக்க வாசகர். வேதமே தமிழ்நாட்டில் தான் உற்பத்தி ஆச்சுன்னு சொல்லிவிட்டார். வேற எங்கேயும் உற்பத்தி ஆகல. ஆரிய மொழி அல்ல, வெளிநாட்டிலிருந்து வரல, தமிழ்நாட்டில் வந்தது. எங்க வந்துச்சு? தமிழ்நாட்டில் திருநெல்வேலியில நாங்குநேரி பக்கத்துல மகேந்திரகிரின்னு ஒரு மலை இருக்கு. அந்த மலையில சிவபெருமான் உபதேசம் கொடுத்தார். அதை வச்சு சொல்லுகிறார், மண்ணு புகழ் மகேந்திரகிரியில் ஈசன் அருளிய பனுவல். மகேந்திரகிரியில ஈசன் உபதேசிச்சது இந்த வேதம் அப்படிங்கிற. சரி, இந்த வடநாடு ஆரியம் எல்லாம் சொல்றீங்களா? அதுல முதல்ல மனு நீதினு ஒருத்தன் வந்தாங்கிறாங்க. மனு தர்மத்தை எழுதினவன். அவன் எங்க வந்தாங்கிற போது சொல்றாங்க, கிருதமாலா கரையில் வந்தான்னுங்கிறான். கிருதமாலா கரைன்னா என்ன? நம்ம ஊர் மதுரை, வைகைக்கு அந்த காலத்துல பேரு கிருதமாலா கரை. உலகத்துல மனுநீதியை போதித்த முதல் மனிதன் வந்த இடம் நம்ம ஊர் மதுரை, நம்ம ஊர் வைகை ஆத்தங்கரையில. அப்போ வேதத்துக்கு, யாகத்துக்கு, ஹோமத்துக்கு தமிழ்நாடு தான் ஆதி வீடு. அப்போ இது நாம பெருமைப்பட வேண்டும். நம்ம கிட்ட இருந்தா உலகம் அதை பெற்றுக்கொண்டது. அந்த நெருப்பிலே போடப்படுகிற விஷயம் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் சேருகிறது என்பது அதனுடைய தாற்பயம். இது இல்லாம இன்னொரு காரணம் என்னன்னா, இப்ப நம்மளுக்கெல்லாம் யாரு அதிகாரி? உனக்கு ஒன்று சொத்து இருக்குதுன்னு எப்படி தெரியும்? சொல்லம்பா, தாசில்தார் சர்டிபிகேட் கொடுத்தாதான் செல்லும். ரெவன்யூ ஆபீசர் தாசில்தார் சர்டிபிகேட் கொடுத்தாதான் உன் சொத்து இருக்கிறதே ப்ரூஃப் ஆகும். அப்ப தாசில்தாருக்கு, கலெக்டருக்கெல்லாம் யார் சம்பளம் கொடுக்குறாங்க? நீ கட்டுற வரிதான். அப்ப உன்னை ஆளுகிற கலெக்டர் சம்பளமே நீ தான் கட்டுற. அந்த மாதிரி கடவுள் என்ன பண்ணா, நம்மளை ஆளுற வேலையை தேவர்களுக்கு கொடுத்தான். தேவர்கள் நம்மளை விட கொஞ்சம் படிச்சவங்க, அவங்களும் மனுஷங்களை விட கொஞ்சம் படிச்சவங்க, அவ்வளவுதான். அவங்க ஒரு படைப்பு தான். இந்த மனிதர்களை ஆழ்வாயாக என்று சொல்லி கடவுள் அவங்களுக்கு டியூட்டி கொடுத்து, இந்த மனிதன் செய்கிற பூஜை தான் உனக்கு சாப்பாடுட்டார். இவ்வளவுதான் ரகசியம். அப்ப நீ இந்த யாக ஹோமங்களை ஒழுங்கா செஞ்சிருந்தியானாக்கா தேவர்கள் ஒழுங்கா வேலை செய்வாங்க. கரெக்டா மழை பெய்யும், வறட்சி இருக்காது, பஞ்சம் இருக்காது. முன்னவனார் கோயில் பூஜைகள் முற்றிடின் வாரி வளம் குன்றும். கோயில்ல பூஜை குறைஞ்சு போய் யாக ஹோமம் குறைஞ்சா மழை பெய்யாது.
காசடி களவும் மிகுத்திடும், நாட்டில் திருடு, மன்னருக்கு தீங்குல, ராஜாங்கெல்லாம் சரியா செயல்பட மாட்டாங்க. யார் சொன்னது? என்னரு நந்தி எடுத்துரைத்தானே. திருமூலர் நம்பாளு என்ன சொல்லிட்டாரு? பூஜை யாகெல்லாம் ஒழுங்கா பண்ணலன்னா மழை பெய்யாது, திருடு ஜாஸ்தி ஆகும், ராஜாங்க சரியா நாட்டை ஆள முடியாது. அப்போ இன்னைக்கு நாட்டில் ஏன் சரியான அரசாங்கங்கள் அமையல? ஏன் ஒரு பக்கம் வறட்சி, ஏன் ஒரு பக்கம் வெள்ளம், ஏன் மக்களுக்கு இத்தனை நோய் நொடி, ஏன் இத்தனை கஷ்டம், ஏன் இத்தனை துக்கம்னா நாம் பூஜையெல்லாம் விட்டுட்டோம். கோயில்களில் முறையான வழிபாடுகள் இல்லாமல் ஆனதுக்கு காரணம் நாம் தான். பக்தர்கள் ஒழுங்காக கோயிலுக்கு போயிட்டு இருந்தால் தானே சாமி அங்கே சாநித்தியமாக இருக்கும். இன்னைக்கு நம்மெல்லாம் அழகழகாக துணி போட்டுக்கிறோம், கோயிலில் இருக்கிற சாமி தான் உலகத்திலே அழுகான துணி கட்டின்னு இருக்குது. நம்மெல்லாம் 8 தோசை 7 தோசை சாப்பிட்றோம், குட்டி தோசை, பெரிய தோசை, ஊத்தப்பம், வெங்காயம் ஊத்தப்பம், என்னென்னவோ சாப்பிட்றோம். இந்த சாமி மாத்திரம் ஒரு அழுக்கு கிண்ணத்தில் ஐரு உலகத்திலே அழுக்கான நாத்தாடிக்கிற துணியை மூடி இப்படி கப்பூர் காட்டிட்டு தூக்கி விடுவார், அதை தான் சாப்பிடுது. வள்ளல் ராமலிங்க அடிகளார் ஒரு கோயிலுக்கு போய் சொல்றார், நைந்த கந்தைக்கும் கதியற்றீரு ஐயா அப்படிங்கிற. கிழிஞ்சு போன துணி கூட கதி இல்லாத உட்காந்துக்கிறியா ஐயான்னு. அப்போ இந்த மனிதர்கள் எவ்வளவு மூடர்கள்! தான் சாப்பிட்றான், தான் துணி போட்டுக்கிறான், ஆனால் தன்னை படித்த கடவுளுக்கு சாப்பாடு காணும், தன்னை படித்த கடவுளுக்கு துணியே